வணக்கம். நான் விஜயகுமார் சாமி உங்களுக்காக கடலூரிலிருந்து. என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்தது, நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துனுச்சு. என்ன கொஸ்டின்ஸ்னால், கடவுள் ஏன் ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கொஸ்டின்ஸ். பார்த்திங்கன்னா, ஆமாம், உண்மைதான். கடவுள் அபயகரத்தை வைத்திருக்கிறார், எப்படி வச்சுருப்பார். இன்னொரு கையில் வரத்தை கொடுப்பதை போல் கையில் வைத்திருப்பார். ஆனால் கையில் வேறு வேறு ஆயுதங்களும் சமயத்தில் வச்சுருப்பார். இப்போ முருகன்லாம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கை? 12 கை. எல்லாத்துலேயும் ஆயுதங்கள்லாம் நிறையா வச்சுருப்பார். கோடாரி வச்சுருப்பார், மழு வைத்திருப்பார், வில் வைத்திருப்பார், அம்பு வைத்திருப்பார், வேல் வைத்திருப்பார். ஏன் ஆயுதத்தெல்லாம் வச்சுருக்கணும்? நிறைய கடவுள் ஏன் ஆயுதத்தை வைத்திருக்கணும்னா, ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, போராடிதான் வாழ்க்கை. அதென்ன சாமி போராட்டம்? ஒன்று தெளிவாக நாம் வச்சுக்கணும். ஒருவேளை நாம் போராட மறந்துவிட்டோமெனில், நாம் புதைத்த இடத்தில் இல்லாவிட்டால், நாம் எரியூட்டப்பட்ட இடத்தில் யாராவது மேலே நின்று அடிமை இங்கே எரிந்து விட்டான், அடிமை இங்கே புதையொன்றிருக்கிறான் என்று உரத்து எக்காலமிடுவார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டம் எங்கேயோ விடாங்க. நம்ம சின்ன வயசில் தாய்ப்பாலுக்காக அழுதோம் இல்லையா? அதுதான் நம்முடைய முதல் போராட்டம். இன்னொன்று பாருங்கள், குனியும் வரையில் குரங்கு, நிமிர்ந்து விட்டால் மட்டுமே மனிதன். குனியும் வரையில் குரங்குத்தான், நிமிர்ந்து விட்டால் மனிதன். அது எப்படி சாமி குரங்கு மனிதனாகிவிட்டது? ஏன் ஒரு சிங்கம் மனிதனாகலை? ஏன் ஒரு புலி மனிதனாகலை? ஏன் ஒரு மான் மனிதனாகலை? மித்த விலங்குகள் எல்லாம் சமாதானப்பட்டு கொண்டது. உணவு போதும், உறைவிடம் போதும், எங்கேயோ பதுங்கி வாழ்ந்தால் போதும், இனப்பெருக்கம் போதும். ஆனால் குரங்கு புத்திசாலித்தனமாக ஒன்றை யோசித்தது, ஒரு லட்சியம் வைத்திருந்தது, நிமிர்ந்தால் என்ன என்று தீவிரமாக யோசித்தது, மனிதனாகிவிட்டது. அவ்வளோவே. ஆஞ்சநேய சுவாமியை எடுத்துங்களேன், அவர் ஒரு குரங்கு தானே. நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், உள்ளே பார், உள்ளே கடந்தால் கடவுள்னு. ஒரு குரங்கு கிழிச்சு காமிச்சிச்சா இல்லையா? ஆஞ்சநேய சுவாமி ஒரு குரங்கு, மன்னிச்சு தப்பாக சொல்லலை. உண்மையிலே அந்த குரங்கு, ஆஞ்சநேய சுவாமி என்ற குரங்கு கிழித்து காமித்ததல்லவா, அது போராட்டம். அது அதற்குள்ளேயே நிகழ்த்திய போராட்டத்தின் விளைவு கடவுள் உள்ளிருந்தார். அது வகையான ஒரு போராட்டம். ஏங்கல்ஸ் கூட சொல்லுவார், ஜெர்மனியை சேர்ந்த ஏங்கல்ஸ் சொல்லுவார், சரித்திரம் என்பது வேறுமல்ல, போராட்டத்தின் தொகுப்பென்று, வர்க்க போராட்டத்தின் தொகுப்பென்று ஏங்கல் சொல்லுவார். எனக்கு சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும். சரி, வர்க்கம் என்று உருவாவதற்கு முன் மனிதன் யாருடன் போராடினான்? யாருடன் போராடினான்? இயற்கையோடு போராடினான், விலங்குகளோடு போராடினான். இப்போ மனுஷன் யார்கிட்ட தெரியுமா போராடிக்கிட்டு இருக்கான்? நாம் நமக்குள்ளே சதா போராடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா போராடுறோம்? உணர்ச்சி குழப்பம். வேறு எந்த குழப்பமும் இல்லை. மித்த நிறைய குழப்பம் இருந்தது. இன்னும் எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் ஓரளவுக்கு இருக்கும். ஒரு காலத்தில் அக்கௌண்ட் இருந்தால் போதும் பேங்க்கில், இன்றைக்கி மினிமம் பேலன்ஸ் வச்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஸோ ஏதோ முன்னாடிக்கு இன்றைக்கி அவ்வளோ, ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இன்றைக்கி ஓரளவுக்கு ஹாப்பியாக நம்ம இருக்கோன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனாலும் யாருடன் போராடி கொண்டிருக்கிறோம்? நம்ம கூடவே போராடிட்டுருக்கோம். என்ன காரணம்? நமக்கு முதல்ல மூச்சு விட தெரில, ஒரு விஷயத்தை பார்க்க தெரில, நடக்க தெரில. ஏன்னா நடைப்பயிற்சி அவசியம்னு ஒரு டாக்டர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம நடந்தோம், இயற்கையாகவே நடந்தோம். சைக்கிள் ஓட்டினா நல்லது இன்னொருத்தவங்க சொல்கிறான், ஏன்னா நமக்கு சைக்கிள் ஓட்டதே மறந்து போயிட்டோம். பல்லு விளக்க தெரில, ஏன்னா உன் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு இன்னொருத்தன் கேட்குறான். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் டிவியில் உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லுவான், அறிவு இருக்கான்னு கேட்பான். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள், குளிக்க ஒருத்தன் கற்று தருவான், தலைக்கு எண்ணெய் தேய்க்க கற்று தருவான், சட்டை போட ஒருத்தன் கற்று தருவான். கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து விடுபட வேண்டுமெனில் என்ன தெரியணும்? முதலில் உங்களுக்குள் போராடி வெளியே வர கற்றுக்கொள்ளுங்கள். என்ன காரணம்னா, இன்னும் எல்லா மனுஷன்ட்டையும் இருக்கிறது உணர்ச்சி குழப்பங்கள் மட்டும்தான். இந்த உணர்ச்சி குழப்பங்கள் என்னன்றதை பற்றி அடுத்த தொகுப்பில் உங்கள்கிட்ட நான் விரிவாக பேசுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். விஜயகுமார் சார்.